இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஜூன் மாதம் 1 தேதி. ஜூன் மாதம் முழுவதும் இறுதி ஆண்டவர் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இன்று புனித ஜஸ்டின் மறைசாட்சியர் திருவிழா. இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 11வது அதிகாரம் 27 33 இறைவார்த்தை முடிய. இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அதிகாரத்தை எப்படியாகிலும் பிடுங்கிவிட வேண்டும், அதிகாரத்தோடு போதிக்கிறார். மறைநூல் அறிஞர்கள் போல அல்ல, பரிசேயர்களைப் போல அல்ல, அதிகாரத்தோடு போதிக்கிறார் என்று அவருக்கு எதிராக கோவிலில் ஆண்டவர் நடந்து கொண்டிருந்த பொழுது மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் அதை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். எந்த அதிகாரத்தால் இப்படி போதிக்கிறீர்? அன்பானவர்களே, நன்மை செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு நன்மைகளை செய்தார், நல்லவைகளை போதித்தார். அதற்கு யாரிடமிருந்து அதிகாரம்? படைக்கப்பட்டவர்களுக்கு படைத்த கடவுளிடமிருந்து அதிகாரம். காரணம், அவர் நன்மைகளின் ஊற்று. நன்மைகளின் ஊற்று ஆகையால் அதை பகிரும் விதமாக மனிதனை படைத்தார். இந்த மனிதனுக்கு அந்த அதிகாரம் உண்டு. எதற்கு? நன்மை செய்வதற்கு, நல்லதை சொல்லுவதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இயேசு கடவுளிடமிருந்து வந்தார், தந்தை கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கு ஆண்டவர் இயேசு 7:22 லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இவர்தான் வரப்போகிறவர், இவர்தான் எதிர்பார்க்கப்பட்டவர் என்பதற்கு நிறைய மேற்கோள்களை இயேசு காட்டுகிறார். கண்டவற்றையும் கேட்டவற்றையும் திருமுழுக்கு யோவானிடம் சென்று சொல்லுங்கள் என்று சொல்லி குருடர் பார்க்கின்றனர், செவிடர் கேட்கின்றனர், முடவர் நடக்கின்றனர், எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இவைகளுக்கு கடவுளிடமிருந்து கிடைத்த அதிகாரத்தை செயல்படுத்திய இயேசுவை அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். விதண்டாவாதமாக ஒரு கேள்வியை கேட்டால் கடவுளும் இயேசு ஆண்டவரும் கூட விதண்டாவாதமாக ஒரு கேள்வியை கேட்கிறார். அது வெறும் விதண்டாவாதம் அல்ல, அது மிகச்சரியான வாதம். அது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. திருமுழுக்கு யோவானுக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்தது? கடவுளிடம் இருந்தா, மனிதரிடம் இருந்தா? கடவுளிடமிருந்து வந்தது என்றால் இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். மனிதனிடமிருந்து வந்தது என்று சொல்வோமாயின் இறைவாக்கினராக அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் திரளாக இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது என்றார். எனக்கும் தெரியாது. அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் விவேகமாக இருக்க வேண்டும் என்று இயேசு நம் ஆண்டவர் சொல்லுகிறார். யதார்த்தமாக கபடற்றவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும். அதே வேளையில் விவேகமும் நமக்கு தேவை. வாயடைத்து போட்டார். சில காரியங்களுக்கு நாம் வாயடைத்து போட நமக்கு தெரிய வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, நீர் அளிக்கின்ற ஞானம், விவேகம், அறிவு இவைகள் எங்களிலிருந்து செயல்பட்டால் ஒழிய இத்தகைய விவேகமான பதிலை நாங்கள் எல்லா இடத்திலும் சொல்ல முடியாது. நீர் எங்களுக்கு மிகுந்த தயவோடு அனுமதி கொடுத்து எங்களை உம்முடைய ஆற்றலால் நிறைத்தால் ஒழிய எங்களுக்கு நன்மையை போதிக்க முடியாது, நன்மை செய்யவும் முடியாது. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடமிருந்து அனுப்பப்பட்டவர்கள், இந்த உலகை மேம்படுத்த அனுப்பப்பட்டவர்கள். உம்மிடமிருந்தே நன்மை சொல்லுவதற்கும் நன்மையானதை செய்வதற்கும் எங்களுக்கு அதிகாரம் உண்டு. இயேசு ஆண்டவரே எங்களுக்கு அதற்கு முதன் மாதிரியாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.